நான் இன்னைக்கு குக்கிங் டிப்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து அலுமினிய இட்லி பாத்திரம் இல்லை குக்கர் வச்சுருப்போம். அது வந்து முள்ளெல்லாம் வந்து ஒரு மாதிரி கரையாக இருக்கும். அது அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த எலுமிச்சம்பழம் தோல் எடுத்துட்டு அந்த தோலை இதை போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சா இந்த கரையெல்லாம் போய் நல்லா பளிச்சுன்னு ஆயிடும். ரெண்டாவது டிப் என்னன்னா, நம்ம கடையில் பாகக்காய் வாங்கினோன்னா சீக்கிரம் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி பழுப்பாயிருது. அப்படி வராமல் இருக்கணும்னா பாகக்காயை வந்து இந்த பக்கமும் கட் பண்ணி இங்கேயும் கட் பண்ணிட்டு நடுவில் வந்து இப்படி பண்ணி வச்சுட்டேன்னா பாகக்காய் வந்து சீக்கிரமா கருப்பு ஆகாது, பழுக்காது. அடுத்த டிப் என்னன்னா, நம்ம சாதம் பிசைற வந்து தாளிச்சு கொட்டுறதுக்கே நம்ம வந்து கடுகு தாளிச்சு கொட்டுறோம். அதோட வந்து கொஞ்சம் ஓமத்தையும் சேர்த்து தாளிச்சு கொட்டினேன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது நாலாவது டிப்ஸ் என்னன்னா, நம்ம வந்து பீன்ஸ் காய் இல்லை அவரைக்காய் எல்லாம் பண்றது உடனே வந்து உப்பு போட வேண்டாம். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் உப்பு போட்டேன்னா அது சீக்கிரம் வெந்துடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பாய்.